உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 2ஆம் வாரம் புதன். இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடல் இயல் 7 இறை வாக்கியங்கள் 1 முதல் 3 முடிய 15 முதல் 17 முடிய. இந்த பகுதி இரு கருத்துக்களை நம் முன் படர விடுகிறது. முதல் மெல்கிசதேக் முதல் கருத்தாகவும், 2ஆம் மெல்கிசதேக் 2ஆம் கருத்தாகவும் அமைகிறது. தொடக்க நூல் அதிகாரம் 14 மெல்கிசதேக் அரச குருவாக தோன்றுகிறார். அவரது பெயருக்கு பொருள் நீதியின் அரசர். மெல்கிசதேக் அவருடைய முன்னோர் பாரம்பரியம் பற்றி யாதொன்றும் கூறப்படாமையால் அவருடைய குருத்துவம் என்றென்றும் உள்ளது என கருதப்பட்டது. இவ்வாறு கிறிஸ்துவின் தலைமை குருத்துவத்திற்கு இது ஓர் அருங்குறியாயுள்ளது. தொடக்க நூல் 14, 18, 20. இன்றைய வாசகம் கிறிஸ்துவின் குருத்துவம் மெல்கிசதேக்கின் குருத்துவம் போன்றது எனினும் அதைவிட மேலானது என்று கூறுகிறது. முதல் மெல்கிசதேக். மெல்கிசதேக் அமைதியின் மன்னர். ஏனெனில் அவர் சாலேம், எருசலேமுக்கு சுருக்கு பெயர், நகரிலிருந்து வருகிறார். எபிரேய மொழியில் சாலோம் என்றால் அமைதி என்று பொருள். ஆசிரியர் சாலேமையும் சாலோமையையும் ஒரு சொல்லின் திரிபுகளாக காண்கிறார். மேலும் மெல்கிசதேக் உன்னத கடவுளின் குரு 7:1. எனவே தான் இஸ்ராயேல் குல முதுவரான ஆபிரகாமே அவரிடமிருந்து ஆசி பெறுவதோடு குருக்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 1 பங்கையும் அவருக்கு அளிக்கிறார். இது மட்டுமன்று, அவர் தோன்றிய இடத்தால் அமைதியின் சாலம் மன்னர். அவரது பெயரால் நீதி சதக் அரசர், நீதியின் அரசர். யாதொன்றும் கூறப்படாததால் அவர் தொடக்கமும் முடிவுமற்ற இறைவனுக்கு நிகரானவர். அவர் குருத்துவம் என்றென்றும் நிலைத்துள்ளது. நாமும் மெல்கிசதேக்குகளாக வாழ வேண்டும். நமது வாழ்வு நீதிக்கு சான்று பகர வேண்டும். அநீதிக்கு சாபமணி அடிக்க வேண்டும். அமைதியின் அணிகலனாக மட்டுமன்று, அமைதியையும் சமாதானத்தையும் பரப்பும் கருவிகளாக நாம் அமைய வேண்டும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். திருவாசகம் திருப்பு முனை என்ற முறையிலே சொந்தம், பந்தம், பாசம் முதலியவற்றை அறுத்த நிலையிலே இறைப்பணிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். லூக்கா 18:28 முதல் 30 முடிய. களைப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்த்தல் தகாது என்பதை உணர்வோம். 2ஆம் மெல்கிசதேக். இயேசு குருகுலமாகிய ஆரோனின் வாரிசில் வந்தவர் என்று. யூதாவின் குலத்துக்குரிய தாவீதின் வழிமுறையிலே வந்தவர். 13-14 மத்தேயு 1, லூக்கா 3. லேவிய குருத்துவத்தின் வழி நிறைவும் மீட்பும் கிடைத்தது எனில் பிற குருத்துவம் தோன்ற தேவையில்லை. மாறாக இயேசுவோ லேவிய குருத்துவத்தோடு யாதொரு இரத்த உறவுமின்றி தோன்றி இருப்பதால் அவரது குருத்துவம் தலைமுறை வரலாறு இல்லாத மெல்கிசதேக் குருத்துவத்தோடு இணைக்கப்படுகிறது. யூதாவின் மரபை சேர்ந்தவர்கள் எவரும் குருக்களாக பணி செய்யாததால் இயேசு மெல்கிசதேக் முறைப்படி என்றென்றும் குருவாய் இருக்கிறார். 7:17. மெல்கிசதேக்கின் குருத்துவம் துவக்கமும் முடிவுமின்றி இருப்பது போன்று இயேசுவின் குருத்துவமும் உள்ளது என்பது துணிவு. இவ்வாறு புதிய குருத்துவம் தோன்றியுள்ளதால்
பழையது அழிவுறுகிறது. அதைவிட சிறந்ததொரு கிறித்துவம் இயேசுவிலே நம் அனைவருக்கும் நம்பிக்கையை வளர்க்கிறது. இயேசுவின் கிறித்துவ பணி எந்த முறையிலே நம் வாழ்வை தொடுகிறது? இயேசு ஒருவரே தம் கிறித்துவ பணியால் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசக்கூடியவர். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்புகிறோமா? அவருடைய தனி கிறித்துவ பணியிலே நாமும் பங்கு பெறுகிறோம். ஏனெனில் நாமும் இயேசுவின் குறுகுள்ள பங்காளிகள் என்பதை உணர்ந்து மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாக அமைகிறோமா? மக்களிடமிருந்து இறைவனிடமும் இறைவனிடமிருந்து மக்களிடமும் நாம் தொடர்பானம் செய்து கொண்டிருக்கிறோமா? மக்களை தவிர்த்தோ அல்லது இறைவனை தவிர்த்தோ கிறித்துவமே அமைய முடியாது என்பதை உணர்கிறோமா? 1 பேதுரு 2:9-10, எசாயா 43:20-21, விடுதலை பயணம் 19:5-6. 2ஆம் வாசகம். நற்செய்தி. நற்செய்தியாளர் மாற்கு இயல் 3 இறை வாக்கியங்கள் 1-6 முடிய. இந்த பகுதி 3 கருத்துக்களை நம் முன் வைக்கிறது. முதல் கருத்து உயிரை காப்பதா அழிப்பதா என்றும், 2ஆம் கருத்து இயேசுவின் மனிதநேயம், 3ஆம் கருத்து இயேசுவின் வார்த்தை. இயேசு ஓய்வு நாளில் கப்பர்நகும் ஊரில் இருந்த ஜெபக்கூடத்திற்கு வருகிறார். வாதத்தால் விளங்காத கையுடையவன் ஒருவன் அங்கு இருக்கிறான். இயேசுவின் இரக்கத்தையும் ஆற்றலையும் அறிந்த பரிசேயர் 3:6, இவர் இவனை இன்று குணமாக்குவார், அப்போது அவர் மீது குற்றம் சாட்டலாம் என காத்து கொண்டிருந்தனர். குணப்படுத்துவது இறைவனது மீட்பின் அடையாளம் என்பதை அவர்கள் அறியார்கள். அவர்கள் அதை ஒரு வேலையாகவே கருதினர். இறைவனின் சட்டங்களாக தங்கள் குறுகிய கண்ணோட்டத்தில் கண்டு மீட்பின் திட்டத்தை சிறைப்படுத்தி விட்டனர். விடுதலை வாழ்விற்காக அளிக்கப்பட்ட வழிமுறைகளையே அடக்கு முறைகளாக மாற்றிவிட்டார்கள். படிக்கற்கள் தடைக்கற்களான நிலைத்தான். முதல் கருத்தாக உயிரை காப்பதா அழிப்பதா? ஓய்வு நாளில் குணம் அளித்து நன்மை செய்ய தடை எதுவும் உண்டா? இயேசுவே இதற்கு தன் அற்புத செயலால் திட்டவட்டமாய் பதில் அளிக்கிறார். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது ஓய்வு நாள் அனுச்சாரங்களை மீறலாம், தேவையான வேலைகளை செய்யலாம் என அக்கால போதகர்களில் சிலரும் கூறினர். இங்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றுமில்லை. ஆயினும் ஓய்வு நாளில் நன்மை செய்வதை தடுக்கலாமா? ஓய்வு நாளில் இளைப்பாற்றியை விட அன்போடு பிறருக்கு உதவுவதுதான் மேல் என விளங்க வைக்கிறார் இயேசு. பரிசேயரோ கல் மனத்தினராய் ஞான குருடராய் பேசாது இருந்தனர். ஞாயிறு ஓய்வு நாட்களில் கடமை பூசை மிகவும் தேவைத்தான். எனினும் தவிர்க்க முடியாத அன்பு சேவையின் பொருட்டு அதையும் அர்ப்பணம் செய்பவர்கள் ஆண்டவரின் அன்பை பெறுவார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருப்பவனை வீதியிலே துடிக்க விட்டுவிட்டு தன் கடமை பூசைக்காக கோவிலுக்கு விரைபவரின் வேதம் வெறும் சடங்கு முறையே ஆகும். 2ஆம் கருத்தாக இயேசுவின் மனிதநேயம். இயேசுவின் மனித உணர்ச்சிகளை மார்க்கு இங்கு தெளிவாக காட்டுகிறார். சட்டம் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளன்பு சிறிதும் இல்லாதிருக்கும்படி கடின மனம் படைத்த பரிசேயரை பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபமும் மறுபக்கம் வருத்தமும் ஏற்படுகிறது. இறுதியில் இயேசுவின் மனிதநேயம் நோயாளியின் சும்பிய கையை குணப்படுத்துகிறது. பிறருக்கு அன்பு உதவி செய்வதை விட மேலான சட்டம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்ததும் பராபரமே என்கிறார் தாயுமானவர். 3வது கருத்தாக இயேசுவின் வார்த்தை.
கையை நீட்டு என்கிறார் இயேசு, கை குணமாகிறது. இயேசுவின் வார்த்தையின் சக்தி தான் என்னென்ன? முடிவற்ற வாழ்வளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. யோவான் 6:67, 68. மன்னிப்பளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. யோவான் 8:11, மார்க் 2:9. குணமளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. மார்க் 2:9, 3:5. உயிரளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. லூக்கா 7:14. ஆசீர்வளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. லூக்கா 6:20. தண்டனை அளிக்கும் வார்த்தை இயேசுவுடையது. லூக்கா 6:24. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. யோவான் 6:68 என்போம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.